சென்னையில் சொகுசு காரில் வந்து விபத்து ஏற்படுத்திய பெண் மது போதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரத்தை பதிவு செய்யலாம். இன்று அதிகாலை அசோக் நகர்ல சொகுசு காரானது வேகமாக வந்து சாலையோரம் தூங்கியிருந்த ஒரு 8 பேர் மீது கால்களில் அந்த காரானது ஏறியது. இதில் சில்பா என்ற பெண் மீது கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த வீட்டில் நாளைய தினம் ஒரு விழா நடைபெற இருந்ததாகவும் அதற்காக வந்திருந்த உறவினர்கள் இடப்பற்றாக்குறை காரணமாக சாலையோரம் தூங்கியிருந்ததாகவும் 8 பேர் குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட 8 பேர் இந்த சாலையில் படுத்திருந்ததாகவும் அடுத்தடுத்த நபர்கள் மீது அந்த சொகுசு காரானது வேகமாக காலில் ஏறி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் இதில் 2 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக இந்த பெண் மது போதையில் இந்த காரை இயக்கியது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதிகாலையில வெளியில் இருந்து மது இருந்துவிட்டு இந்த பெண் தாறுமாறாக இந்த காரை ஓட்டி வந்ததும் மேப்பில் தவறுதலாக இந்த அதாவது குறுகிய சாலையில் இந்த காரை இயக்கியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் மது போதையில் வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய அந்த பெண்ணை பிடித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.